Hi everyone, welcome back to my channel. So in channel நடக்கிற புது அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம do follow me on my Instagram page. So இப்போ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் பார்த்த பிறகு நம்ம வீடியோக்குள்ள போலாம். _with_Shama தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட பேரு. இங்கே உங்களுக்கு ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் என்னெல்லாம் போஸ்ட் போடுறனோ உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். டவுட்டை நீங்கள் கரெக்டாக எந்த டைமில் வேணாலும் கேட்டாலும் ஐ வில் பி தேர் டு ரெஸ்பான்ஸ். ஸோ குயிக்கான அப்டேட், குயிக்கான விஷயம் என்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஏன் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கமீஸ் நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கமீஸ், இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் கலர் ஒரு ஆரஞ்சு பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெக்லைனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நெக்லைன் ரெடி பண்ண ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேன்வஸில் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களோட வித் ஆஃப் த நெக்லைன், உங்கள் கமீஸோட நெக்லைன் வித் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ டு த ஃபோல்டட் எட்ஜ் ஆஃப் தி கேன்வஸோட ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து இப்போது என்னோட நெக்லைனோட வித் வந்து 3 inches நான் அதை எடுத்திருக்கேன். மேலேருந்து லைக் ஒரு 14 to 15 inches வரைக்கும் இப்போ அந்த நெக்லைன் நான் எடுக்கிறேன். மேலேருந்து ஒரு 14 inches மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நெக்கோட ஓப்பன் எவ்வளோ தூரம் இருக்குமோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 inches அதை மார்க் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து நெக்லைனோட டெப்த்து வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 14.5 வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் நெக்லைனுக்கு எவ்வளோ டெப்த்து கொடுப்பீங்களோ அது. இது வந்து 8 inch எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது மேலே இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம நார்மலாக யூ வரையும் இல்லையா, அந்த யூவை இதில் நான் வரைஞ்சிட்றேன். ஸோ இங்கேருந்து இது நான் ஃப்ரீ ஹேண்டில் ஒரு யூ ஷேப் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 inch, ஸோ இந்த இடத்துல ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிடுங்க கீழே வரைக்கும். இந்த 1/2 inch வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இது ஃபோல்டட் எட்ஜில் இருக்குது. இந்த 1/2 inch வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 1 inch வரைக்கும் இந்த நெக்கோட வித் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கீழ்ப்பகுதியை நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துருங்க. இப்போது இதை சுற்றி நம்ம வந்து அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை சுற்றி அளவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நெக்லைனை என்னெல்லாம் கர்வ் பண்ண முடியுமோ கர்வ் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து கர்வ் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்த இந்த லைனோட இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இதை சுற்றி ஒரு 1 inch வரைக்கும் நம்ம அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணலாம். ஸோ இது அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இதோட வித்து வந்து எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து சுற்றி ஒரு 1 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த கர்வில் வரும்போதும் அந்த 1 inch நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கேருந்து வந்து இது மேலே போய் ஸோ இந்த ட்ரா பண்ணுற லைன் மேலேயே இதை கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக் மேலே இதை அயன் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் ஏற்கனவே நான் கட் பண்ணி காட்டினேன் இல்லையா, அந்த கேன்வாஸை ஒரு என்ன உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் கலர் தேவையோ அந்த கலர் ஃபேப்ரிக் மேலே வச்சு இதை கம்ப்ளீட்டாக அயன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேப் வருதோ அங்கெல்லாம் சின்ன சின்ன நாச்சஸ் கட் பண்ணி இதை அயன் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை ஃபேப்ரிக் கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை நம்ம ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ராங் சைடில் இந்த கேன்வாஸ் மேலே அது ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கும், அதாவது உங்கள் கமீஸோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது நெக்கு ரொம்ப விரிஞ்சு வராமல் ரொம்ப நல்லா நீட்டாக ஈவனாக இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எப்படி தைக்கிறதுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேன்வாஸை துணியோட ராங் சைடில் வச்சு இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போடுறோம். இந்த தையல் எதுக்காகனா கமீஸை வந்து கொஞ்சம் நெக்லைனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச் லைன் போடுறோம்.
ஸோ இப்போ சென்டரில் ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைட்ஸில் அந்த கரெக்டாக அந்த கேன்வஸை ஒட்டி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ எவ்வளோ மார்ஜினல் தைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இதை ஒட்டி தைச்சிட்டு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி இதை நம்ம துணியோட ப்ரிட்டி சைடில் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உள்ளே இருக்க ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் அதை கட் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நாச்சஸ் போட வந்து கேப் தேவை. அதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக என்ன நெக்லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த நாச்சஸை கட் பண்ணி டர்ன் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரா எட்ஜ் கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிட்டு இது இவ்வளோ நீட்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு இதை ஒட்டி லைக் மார்ஜினலாக இப்போ நம்ம தைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம் பயஸ் பீஸில். ஸோ இந்த பைப்பிங்கை நெக்லைனோட ஓரத்தில் வச்சு அதோட ரா எட்ஜை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா மார்ஜினாக ஓரமாக வச்சு நம்ம தைக்கிறோம்.
ஸோ இந்த நெக்லைன் கட் பண்ண இன்னர் பீஸ் அந்த பேலன்ஸ் ஒரு சின்ன பீஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதான் இது. இப்போ அதை வந்து துணி கூட வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிறகு இது ஒரு ஃபோல்ட் பண்ணி இது இன் பிட்வீன் இதுக்கு நடுவில் வந்து இது நம்ம வச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் கமீஸோட எண்ட் ரிசல்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ஒரு நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிளெயின் கலரில் நம்ம கொடுக்குற கான்ட்ராஸ்டிங் கலர் கண்டிப்பாக அந்த நெக்லைனோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.